ஹாய் நண்பா நண்பீஸ். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் இப்போ ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் தான். அதுதான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் வருமா? வராதா? இப்போ அது சம்மந்தமா தலைமை செயலகத்தில ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில என்ன நடந்தது? அடுத்ததா என்ன நடக்கப் போகுது? எல்லாமே இந்த வீடியோல இந்த பதிவில பார்க்கலாம். சென்னை தலைமை செயலகத்தில அமைச்சர்கள் ஏவா வேலு, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர், கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதுக்கப்புறம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்காக அமைக்கப்பட்ட குழுவுடைய தலைவர், அதாவது ககன்தீப் சிங் பேடி இருக்கார்ல அவரு, இவங்கலாம் ஒண்ணா கூடி ஒரு முக்கியமான ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க. எதுக்கு இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி குழுவோட அறிக்கையை பத்தி விவாதிக்க தான் இந்த மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே அக்டோபர் மாதமே பார்த்தீங்கன்னா, ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அவங்களுடைய இடைக்கால அறிக்கை இன்ட்ரீம் ரிப்போர்ட் வந்து அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டாங்க. அந்த அறிக்கையில ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் கொண்டு வந்தா அரசுக்கு எவ்வளோ செலவாகும்? நிதி சுமைய வந்து எப்படி சமாளிக்கிறது? இந்த மாதிரி சாதக பாதகங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. இப்போ அமைச்சர்கள் இந்த அறிக்கைய வச்சு தான் விவாதம் பண்ணியிருக்காங்க. இப்ப ஏன் இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம்னா, ஒரு பக்கம் ஜாக்டோ ஜியோ அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஜனவரி முதல் காலவரையிட்ட வேலைநிறுத்தம் செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலும் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டே இருக்கு. தேர்தல் வாக்குறுதியில திமுக சொன்ன மிக முக்கியமான வாக்குறுதி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அதனால தேர்தல் நெருங்குறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துல தமிழக அரசு இருக்கு. இந்த அமைச்சர்கள் கூட்டத்தோட முடிவு எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல அறிவிப்பு வரும்ன்ட்டு தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிடைக்குமான்ட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.